நம்முடைய ரிஸ்கில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்பதாக சொன்னார். நம்முடைய வீட்டில், வாழ்க்கையில், நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்பதாக சொன்னா நாம் செய்ய வேண்டிய வேலை ஒரு சின்ன ஒரு அமல் செய்யும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தருகிறார்கள், யார் தன்னுடைய வீட்டில், தன்னுடைய ரிஸ்கில், தன்னுடைய வாழ்க்கையில், வியாபாரத்தில் பரக்கத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த 3 விஷயங்கள் செய்வோம். முதலாவது, வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும். சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள உள்ள வரும் பொழுது, வெளியே போறோம், வெளியே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வீட்டுக்குள்ள வரும் பொழுது துனியாவுடைய விஷயங்களை பேசிக்கொண்டோ அல்லது ஏதாவது சிரித்து கொண்டோ அல்லது மௌனமாக வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுக்குள்ள வரும் பொழுது சலாம் சொல்லி விட்டு உள்ள வரணும். வீட்டார்களுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கும், இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஜின்களுக்கும் நம்ம சலாம் சொல்லிட்டு உள்ள வராது. சலாம் சொல்லிவிட்டு உள்ள வர வேண்டும். இரண்டாவதாக, வீட்டுக்குள்ள வந்துட்டோம், சலாம் சொல்லிட்டோம், அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்லிடணும். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஸலவாத் நம்ம சொல்லிடுறது. அது எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி, எந்த ஸலவாத் நமக்கு தெரியுமோ அந்த ஸலவாத் ஒரு முறை வீட்டுக்குள்ள வந்து சொல்லிடுறது. மூன்றாவதாக சூரத்துல் இக்லாஸ் ஒரு முறை ஓதி விடுகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சூரத்துல் இக்லாஸ் ஒரு முறை ஓதிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ள அடுத்தபடியான வேலைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ரிஸ்கில், நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத் கொடுப்பான். என்ன அமல் செய்யணும்? 3 விஷயங்கள் நல்ல கவனமாக வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை எதிர்பார்த்து என்பதாக சொல்ற 3 விஷயங்கள். முதலாவது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன சலாம் சொல்றது. சலாம் சொல்லியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு தரூத் ஓதுகிறது, ஸலவாத் ஓதுகிறது. மூன்றாவது, தரூத் ஓதியதற்கு பிறகு சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஒரு முறை நம்ம ஓதிவிட்டோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் கொடுப்பான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் கபூல் செய்தல்வானாக, தீனுக்காக வேண்டிய ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தல்வானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.